உங்களுக்கு அதிகமான ஹேர் லாஸ் ஆகுதா, தேவையில்லாத பயம் வருதா, அப்போனா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுக்கு எப்போல்லாம் ஹேர் லாஸ் நடக்குதோ ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னா, திரும்ப அந்த முடி வளராதா, இல்லை நம்ம வழுக்கையாக போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். ஆமாங்க, சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் இருக்குது. இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆனஜன், கேட்டஜன் அண்ட் டெலஜன் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. ஆனஜன் அப்படின்னா ஒரு முடி வந்து சின்ன வயசுலேருந்து வளருது அப்படின்றதா இருக்கும். ஸோ ஒரு முடியோடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 5 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து ஆனஜன் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து கேட்டஜன் ஸ்டேஜ். இப்போ எப்படி நம்மளுக்கு வயசாகி தோல் சுருங்குதோ அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கல் வந்து சின்ன சின்னதாக ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டஜன் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதா இருக்கிற பேஸ் வந்து டெலஜன் பேஸ். ஸோ இந்த டெலஜன் பேஸில் உங்களுடைய ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கேல்ப் ஏரியாவிலேருந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்துடும். இதுக்கப்புறம் ஐயோ திரும்ப முடி வளராதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். திரும்ப அது க்ரோத் ஸ்டேஜ் வந்து உள்ளே வந்து செல்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு முடி கீழே விழுதுன்னா அது ரீக்ரோத் ஆகுறதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 3 months வரைக்கும் டைம் எடுக்கும். இனி யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு முடி கொட்டிச்சுன்னா உங்களுக்கு திரும்ப வளராதுன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.